Hi friends, welcome to my channel. The speed of 100-meter long train is 144 km per hour. Then how much time the train take to cross the electric pole? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு 100 மீட்டர் லாங் ட்ரெயின் வந்து 144 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தால் ஒரு எலக்ட்ரிக் போலை வந்து எவ்வளோ நேரத்தில் அந்த ட்ரெயின் வந்து தாண்டி போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டைம் தான் கேட்டிருக்காங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் அதுக்கு ஃபுல்லாக ஃபார்முலா. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர், அதனால் 100 டிவைடட் பை அடுத்து ஸ்பீடு வந்து 144 தந்திருக்காவ. அப்போ 100 டிவைடட் பை 144 இன்ட்டு 18/5 போடுவோம். அது 18/5 ஏன் போடுறோன்னா மீட்டரை கிலோமீட்டராக மாற்றுறதுக்காண்டி 18/5 போடுறோம். அடுத்து 1 5 is 5, 25 are 100. அடுத்து 20 வெட்டி 10 போட்டால் 144 வந்து 72 வரும். அடுத்து 1 18 are 18, 72 வெட்டி 4 போட்டலாம். 4 18 are 72. அடுத்து 4 வெட்டி 2 போட்டால் 10 வெட்டி 5 போடலாம். அவ்வளோதான், இனி வெட்ட முடியாது. அடுத்தது ஈக்குவல் டு 5/2 வரும். 5/2 இனி இதுக்கு மேலே வெட்ட முடியாது, அதனால் டிவைட் பண்ணிட வேண்டியதான். 5 எடுத்து 2, அடுத்து 2 2s are 4 போடலாம், மிச்சம் 1 வரும். அடுத்தது உங்கள் பாயிண்ட் வச்சுட்டு கீழே ஒரு 0 போட்டுட்டு 5 2s are 10, அப்போ 2.5. அப்போ வந்து 2.5 செகண்டில் இந்த எலக்ட்ரிக் போல் வந்து ட்ரெயின் தாண்டி போயிடும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.